ரொம்ப அப்படியே ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், உங்களோட கொள்கை என்ன? அத ஃபர்ஸ்ட் தெளிவா கிளியரா நீங்க எங்கேயாச்சும் இது வரைக்கும் கோட் பண்ணிருக்கீங்களா? அதுலயும் காப்பி அடிச்சிருக்கீங்க எங்கள பார்த்து. அது ஒண்ணு. அதுக்கடுத்து பாலியல் குற்றம் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன் சார் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? ஏதாச்சும் பெண்கள் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களா? இல்ல இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லபடியா வந்துட்டு ஐடி ஃபீல்ட்ல எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் தனியார் துறையில வேலை செய்யறாங்க. அவங்களே தொழில் முனைவோர்களா இருக்கிறாங்க. எல்லாரும் நைட்டு 12, 1 மணிக்கு கூட இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அத பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன் இன்னைக்கு உங்க நீங்க தான் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சிஎஸ்ஆர் காப்பியும் வெளில விட்டுறீங்களே. நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா யாராவது பாலியல் ரீதியான கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த சிஎஸ்ஆர் காப்பியும் வெளில விட்டுறீங்களே. பாதிக்கப்பட்ட பெண்ணையே அவலத்துக்குரிய பெண்ணா காட்டுறது யாருங்க? நீங்க தானே வீட்டிங் இப்போ காவல்துறை பிரச்சனை நடந்துச்சோ அந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலரே கவர்னரா உட்கார்ந்துருக்கும் போது அந்த கவர்னர் கிட்டயே போய் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு மனு கொடுத்தவர் தானே நீங்க எல்லாம் எப்படி சார் பேசுறீங்க? அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய தாவேகா மாநாட்டுக்கு வந்தாங்களா நிறைய பெண்கள், அவங்களுக்கு என்ன தாவேகா சார்பா போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து அனுப்பிச்சுட்டீங்களா? என் தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு வெளியே கால் எடுத்து வைக்க முடியலையா சார்? உங்க எல்லாத்துக்கும் புரியுற அளவுக்கு ஒரு டேட்டா சொல்றேனே, என்சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்த டேட்டால அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இன்னைக்கு லிஸ்ட்ல 3வது இடத்துல கோடிகள்ல இருக்கும் போது பார்க்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் அப்படின்றதுல தமிழ்நாடு தான் இன்னைக்கு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தனியார் ஒரு நிறுவனம் எடுத்த அளவிலான 23 அதாவது 2023ல எடுத்த அந்த ரேட்டிங் படி இன்னைக்கு இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல சென்னை ஃபர்ஸ்ட், கோவை, மதுரை அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்னா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு சரியாதான் இருக்கு. தமிழ்நாட்டுல பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதனால நீங்க ஏன்னா உங்களுக்கு பயம் சார். இப்ப எங்களுடைய தலைவர் பெண்களை சார்ந்து அவங்களுக்கான உரிமைகளுக்காகவும் அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்க பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்க. அதனால பெண்கள்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை நம்ம கையில எடுத்தா, அதான் சார் நீங்க காப்பி அடிக்கிறீங்களா அதே மாதிரி இதே காப்பி அடிச்சிருக்கீங்க. பெண்களை நிலைப்பாட்டை நம்ம கையில எடுத்தா நம்மளுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப ஷார்ப் தான் சார். இன்னைக்கு அவங்களுக்கான விடியல் எப்படி நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுறேன்னு சொன்னீங்களே அது மாதிரியா? என்ன சார் 1000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா முடியாம கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, தினசரி வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு எங்களுக்கு சாதாரணமானதுன்னு சொல்லலங்க, புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய் நீங்க மாசம் தான் 1000 ரூபாய், அது வருஷத்துக்கு 12,000 ரூபாய். நீ இது வரைக்கும் நம்ம 18,000 ரூபாய்க்கு மேல அந்த பெண்களுக்காக அதுவும் சாதாரண இல்ல உரிமை தொகையா தான் கொடுத்திருக்கோம். சும்மா எடுத்து கொடுத்தது கிடையாது அந்த காசெல்லாம். சரிங்களா? அதை நீங்க இழிவா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது சார். அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பிரச்சனை பொதுமக்கள் அப்படி முறையிடுறாங்கன்னு சொன்னீங்களே, அது 2019 இருந்து இன்னைக்கு 2024 தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதுவும் மக்களால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மன்னராட்சி இவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் அவங்க நாங்களே அரசியல் சாஸ்திரத்தை வச்சுட்டு போய் சேர்ல உட்காந்துட்டோமா? மக்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்வு செஞ்சுதான் சார் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒன்னும் சும்மா கிடையாது. எல்லாமே மக்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்க, ஓகே பேசலாம்.